Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம ஈவினிங் டயத்துல செய்யக்கூடிய சுலபமான போண்டா ரெசிபி எப்படி பண்றது இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த ரெசிபி பாத்தீங்கன்னா நம்ம வீட்ல உள்ள பொருளை வச்சு குயிக்கா எப்படி 10 நிமிஷத்துல பண்ணலாம்னு பார்க்கலாம். இப்போ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துர்க்கேன். இதுல 1/2 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கோங்க. எந்த கப்ல ரவை எடுத்தீங்கன்னா அதுல 1 கப் அளவுக்கு நல்ல புளிப்பான இட்லி மாவா சேர்த்துக்கோங்க. அப்பதான் போண்டா நல்லா சாஃப்ட்டா இருக்கும். இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிற போகிறோம். ஏற்கனவே இட்லி மாவில் கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கேன், அதனால் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். புளிப்பில்லாத மாவு எடுத்துட்டிங்கன்னா இதில் கொஞ்சம் ஆப்பசோட சேர்த்துக்கோங்க. அப்போ தான் போண்டா நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். ஊற வச்சு பார்த்துட்டிங்கன்னா நல்லா சாஃப்டாக வந்திருக்கும். இந்தளவுக்கு சாஃப்டாக வந்ததுக்கப்புறமா இது கூட ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இது கூட 2 இன்ச் அளவுக்கு இஞ்சியை பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், இது கூட 2 பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். 5 கொத்து அளவுக்கு கருவேப்பிலை பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. நல்லா வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கெட்டியான பதத்துக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கலந்தாச்சு. இது சின்ன சின்ன பால்ஸாக உருட்டி நம்ம பொரிச்சு எடுக்க போகிறோம். தேவையான அளவுக்கு ஆயில் ஹீட் பண்ணிவிட்டு இது சின்ன சின்ன பால்ஸாக போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. 2 சைடுமே பொன்னிறமாக வர வரைக்கும் பொரிச்சுக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பொரிஞ்சிருச்சு. இதை எடுத்து தனியாக வச்சுட்டு மீதி உள்ள போண்டாவை நம்ம பொரிச்சு எடுத்துக்கிற போகிறோம். இது கூட நீங்கள் தக்காளி சட்னி வச்சு சாப்பிட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.